ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் தோற்றுவித்த வடலூர் சத்தியஞான சபை இன்றைக்கு சுமார் 150 ஆண்டுகளாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அங்கே ஆட்சி செலுத்தி கொண்டு வருகின்றார். நாம் எல்லோரும் வடலூர் சத்தியஞான சபை சென்று தொடர்ந்து வழிபட்டு வருகிறோம். மாத பூசம் தோறும் சங்கமிக்கின்றோம். தைப்பூச நாளில் லட்சக்கணக்கான மக்களோடு நாமும் அங்கே கூடியிருக்கின்றோம். அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சத்தியஞான சபைக்கு சென்று வருகின்றோம். ஜோதி வழிபாட்டை கண்டு கழிக்கின்றோம். ஆனால் சத்தியஞான சபையினுடைய உள் அமைப்பு, அதனுடைய கட்டுமான தன்மை எந்த வகையில இருக்கிறது, வள்ளல் பெருமான் அதை எப்படியெல்லாம் உருவாக்கினார், அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தான் என்ன என்று இதுவரைக்கும் சன்மார்க்க அன்பர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. தெரிந்திருக்கிறது, தெரிந்த செய்தியும் எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதிய செய்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படாமல் அப்படியே தேங்கிய நிலையிலும் நின்று விட்டது. இது குறித்த செய்திகளை எல்லாம் வைத்திருக்கின்ற வடலூர் சத்தியஞான சபை நிர்வாகத்தினர், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினர் அதையெல்லாம் எழுதி காட்சிப்படுத்தியிருக்க வேண்டும். மக்களுக்கு அறியும் வகையிலே அதை ஒரு அறிவிப்பு பலையாக வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். அல்லது இது குறித்த அறிவு ஞானம் உள்ளவர்களை அமர்த்தி அது குறித்த விளக்கத்தை விரிவாக சொல்கின்ற அளவிற்கான ஒருவரை நியமித்தாவது இருக்க வேண்டும். இப்படி எந்த வகையிலும் இல்லாமல் இருப்பதனால் நமக்கெல்லாம் இப்ப முக்கியமா தெரிஞ்ச ஒரே ஒரு தகவல், வள்ளல் பெருமான் அவர்கள் வடலூர் சத்தியஞான சபையை எண்கோண வடிவத்தில் அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தவிர நமக்கு பெரும்பாலானவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கின்ற சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிந்த ஒரு சிலரும் அதை பற்றிய வெளிப்படுத்தாத வகையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தகவல் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் வரலாற்றில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஆவணங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு நமக்கு வந்து சேராததனுடைய விளைவு இன்றைக்கு சன்மார்க்கத்தில் வடலூர் சத்தியஞான சபை குறித்த விரிவான விளக்கத்தை நமக்கு அளிக்கப்படாமலே இருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்த ஒரு ஆவணத்தை நாம் சமீபத்திலே பார்க்க நேர்ந்தது. அந்த ஆவணத்தில் வடலூர் சத்தியஞான சபை குறித்த விரிவான விளக்கத்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. யார் எழுதினார்கள், எப்போது அது வெளியிடப்பட்டது, அந்த நூலின் பெயர் என்ன, எல்லாவற்றையும் நான் இந்த தொகுத்த செய்திகளை எல்லாம் படித்து உங்களுக்கு முழுமையாக விளக்கிவிட்டு அது குறித்த விளக்கத்தை நான் உங்களுக்கு இந்த பகுதியினுடைய நிறைவு பகுதியில சொல்கின்றேன். இப்போது சத்தியஞான சபைன்னா என்ன, இந்த எண்கோண வடிவங்கிற செய்தியை தாண்டி நாம உள்ள போனாதான் அதனுடைய எல்லா தன்மைகளையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே சத்தியஞான சபை குறித்த விரிவான விளக்கத்தை தெரிந்து கொள்கின்ற அன்பர்கள் மட்டுமே இந்த காட்சி பதிவை தொடர்ந்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது சத்தியஞான சபைக்குள்ளே அனைவரும் நுழையலாம், வாருங்கள். அன்பு என்ற சங்கிலியால் அகப்படுவது அருட்பெரும் ஜோதி என்பதை உணர்த்த சபையை சுற்றி சங்கிலி ஒன்றை அமைத்தார்கள். வள்ளல் பெருமான் அமைத்தார். பக்தி வலையில் படுவோன் காண்க, அன்பெனும் வலைக்குட் படும்பரம் பொருளே. அதை அடுத்து இடையிடையே அறிவு வடிவான வேற்படையின் குறியுள்ள இரும்பு கம்பிகளுடன் கூடிய 52 கட்டைகளும் ஓம் என்ற மூல மந்திரத்துடன் கூடிய அகராதி ஷகாராந்தமாக உள்ள மாத்ருகா மந்திரங்களையும் உணர்த்துகின்றன. முகப்பில் உள்ள 3 வாயில்களும் அருட்பெரும் ஜோதியை அடைவதற்கு சாதனங்களாக உள்ளன. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்ற 3 யோகங்களையும் அதை அடுத்துள்ள 2 சாளரங்கள் பாசஞானம், பசுஞானம் என்ற 2 ஞானங்களையும் உணர்த்துகின்றன. அகவல் மண்டபத்தின் 2 பக்கங்களிலும் கிழக்கு மேற்கும் உள்ள வாயில்கள் பர ஞானத்தையும் அபர ஞானத்தையும் அறிவிக்கின்றன. அகவல் மண்டபத்திலேயுள்ள 4 சாளரங்களும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற 4 வழியாக உட்பொருளை உணர வேண்டும் என்று உணர்த்துகின்றன. அதனை அடுத்துள்ள திருமண்டபத்தின் மேற்புறம் விளங்குவது சிற்சபை, அதாவது வெள்ளியம்பலம். கீழ்ப்புறத்தில் விளங்குவது பொற்சபை, அதாவது பொன்னம்பலம். வடபுறம் தென்முகமாக திகழ்வது ஞான சபை, அதாவது அறிவு மன்றம் என்க. ஞான சபையை சூழ்ந்துள்ள நீராழிப்பத்தி என்ற பிரகாரத்தின் உள் 22 வளைவுகளும் அதனை அடுத்து இருபுறத்தும் உள்ள பக்க வழிகள் 2ம் சேர்ந்து 24ஐயும் ஆத்ம தத்துவம் 24 என அறிக. அந்த தத்துவங்கள்லாம் என்னென்னு விளக்கமா கீழே சொல்றாங்க. மண், நீர், தீ, காற்று, வெளி ஆக பூதங்கள் 5. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் தன் மாத்திரைகள் 5. மெய், வாய், கண், நாசி, செவி ஞானேந்திரியங்கள் 5. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபந்தம் கண்மேந்திரியங்கள் 5. மனம், புத்தி, அகங்காரம் அந்தக்கரணங்கள் 3, குணம் 1 ஆக ஆன்ம தத்துவங்கள் 24.
நீராழி பத்தியில் உள்ளடக்கியுள்ள 7 வாயில்களும் வித்யா தத்துவங்கள் 7ஐ குறிக்கின்றன. அந்த வித்யா தத்துவங்கள் என்னென்றால் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மூலப்பகுதி. ஞான சபையின் தென்புறம் உள்ள கண்ணாடி கதவுகளுடன் கூடிய 3 வாயில்கள் ஞாயிறு, திங்கள், நெருப்பு என்ற 3 விழிகளை விளக்குகின்றன. அதன் படிகள் 5ம் நமசிவ என்ற 5 எழுத்தென உணர்க. பிரகாரத்துள்ள சாளரம் 14ம் வித்தைகள் 14 என அறிக அல்லது சாத்திரம் 14 என்க. ஞான சபையின் இடையில் உள்ள 12 தூண்களும் 12 மெய்கண்ட சூத்திரங்களாகும். ஞான சபையின் நடுவேயுள்ள அதிட்டான பீடத்தின் தென் திசையில் உள்ள 5 படிகளும் சிவ தத்துவங்கள் 5ஐயும் உணர்த்தும். அவை யாவன? சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. மேற்கு, கிழக்கு, வடக்கு, கீழ்நோக்கியுள்ள திருக்களிற்று படிகளாகிய 5 வீதமுள்ள படிகள் சூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகாகாரண பஞ்சாக்கரம், முக்தி பஞ்சாக்கரம் என்க. அதிட்டான பீடத்திற்கு இடையேயுள்ள நாற்கால் மண்டபம் ஜோதி ஞான பீடமாகும். ஜோதி ஞான பீடத்தின் 4 படிகளும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பாதங்களாகும். அதன் வழியேறி அருட்பெரும் ஜோதியை அடைதல் வேண்டும். ஜோதி ஞான பீடத்தின் மீது உள்ள 4 தூண்களும் ஞானத்திற் சரியை, ஞானத்தின் கிரியை, ஞானத்தின் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற ஞான பாதங்களாகும். அதன் வடதிசையில் உள்ள ஓங்கார வளைவுக்கு இடையில் ஞான வெளியில் அருட்பெரும் ஜோதி விளங்குவது. அதனை முறையே கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெண்மை என்று மறைந்துள்ள 6 திரைகளும் ஆணவம், கண்மம், அசுத்தமாயை, மிஸ்ரமாயை, சுத்தமாயை, துரோதம் என்ற 6மாகும். மேற்கூறிய 6 மறைப்புகளும் விலகியவுடன் பிரணவ வட்டத்துள் ஞான பீடத்தின் மீது விளங்கும் தனிப்பெரும் கருணையுடன் கூடிய அருட்பெரும் ஜோதி காட்சியளிக்கின்றது. அன்பு தனையாலும் அறிவு மயமாகிய பிரணவத்துடன் கூடிய 52 அக்ஷாகரமாகிய மாத்ருகா மந்திரங்களாலும் சூழப்பட்டு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகங்களின் வழியாகவும் பரஞான அபரஞான வழியாகவும் பாசஞான பசு ஞானங்களை அறிந்து உச்சொன்று கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி சிற்சபை பொற்சபை 2ஐயும் தெரிசித்து ஞான சபையை உள்ளடைந்து ஞான சபையை அடைவதற்கு தகுதி பெற்று சோம, சூரிய, அக்னி என்ற 3 கண்களும் திறக்க பெற்று தூய பஞ்சாக்கர வழியேறி ஆன்ம தத்துவங்கள் 24ஐயும் வித்யா தத்துவங்கள் 7ஐயும் சிவ தத்துவங்கள் 5ஐயும் ஆக 36 தத்துவங்களையும் கடந்து 6ஐயு நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ என்றபடி 14 வித்தைகளுக்கு இடையிலுள்ள 12 மெய்கண்ட சூத்திரங்களையும் உணர்ந்து அதன் பயனாகிய சூக்கும காரண மகாகாரண முக்தி பஞ்சாக்கரங்களை உணர்ந்து சரியை, கிரியை, யோகமாகிய படிகள் மீதேறி ஞானத்தில் சரியை, ஞானத்தின் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் கைவர பெற்று ஆணவம், கண்மம், அசுத்தமாயை, மிஸ்ரமாயை, சுத்தமாயை, துரோதானம் என்ற 6 மறைப்புகளையும் அகற்றி பிரணவ வீட்டில் அருள் ஞான பீடத்தின் மீது தனிப்பெரும் கருணையுடன் கூடிய அருட்பெரும் ஜோதியை தரிசிக்க வேண்டும். 8 திசையும் 16 கோணங்களும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கு ஜோதியை அப்படின்னு பட்டினத்தடிகளுடைய ஒரு பாடல்களுடைய குறிப்பையும் கொடுத்துட்டு இந்த தத்துவ ரகசியத்தை மறைப்பதன் இந்த தத்துவ ரகசியத்தை மண் பதைகள் அனைவரும் அறிந்து உய்யும் பொருட்டு தத்துவாதீத பொருளை அறிந்த தயாநிதியாகிய வள்ளல் பெருமானார் வடற்பெருவெளியிலே ஒப்பற்ற உண்மை கருணையால் இந்த சத்திய ஞான சபையை நிறுவி அருளினார்கள். இன்னும் சத்திய ஞான சபையில் பல நுட்பங்கள் உள்ளன. எழுத்து மூலமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே விளக்க முடியும். கூர்ந்த மெய்ஞானத்தினால் கூர்ந்து சிந்தித்து குருவர்களாலும் திருவர்களாலும் உணர்த்தற்பாலனவாகும். இந்த அளவுக்கு இதை நிறைவு செஞ்சிருக்கிறாரு. இதை எழுதியது நம்முடைய கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள். இது எப்ப வெளியிட்டிருக்கிறாருன்னா, இந்த நூலை நல்லா பார்த்துக்குங்க. இந்த நூல் வெளியிடப்பட்டது 1954ஆம் ஆண்டு, அதாவது 50ஆம் ஆண்டு, அதாவது சுமார் 74 ஆண்டுகளுக்கு முன்பு. சத்தியஞான சபையை அவர் புனரமைப்பு செய்து குடமுழுக்கு செய்து முடிச்சார் இல்லையா, அந்த நிறைவு நாளில் இந்த நினைவு மலரை சத்தியஞான சபை தூபி நீராட்டு விழா நினைவு மலரை அதுல வெளியிடுறாரு. அதுலதான் இந்த செய்திகளை அவர் குறித்திருக்கிறார்.
அதனாலதான் அகவல் மண்டபம் குறித்து எழுதுறாரு அவர். அகவல் மண்டபத்தை நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் தான் நிறுவினது. அது 1950 தான் நிறுவப்பட்டது. அதுலதான் அகவல் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. வள்ளல் பெருமானார் காலத்துல அகவல் மண்டபம் கிடையாது. அதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் அதை பத்தி நான் விரிவா சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த அகவல் மண்டபத்தை எல்லாம் அவர் ஏன் சொல்றாருன்னா, அவர் நிறுவியதையும் சத்தியஞான சபை வள்ளல் பெருமானாருடைய நிறுவியதாக சேர்த்தவர் அதுல சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பிழையான செய்தி தான். இருந்தாலும் இவ்வளவு விரிவான விளக்கம் வேற எந்த நூல்களிலும் நான் படித்த அளவிற்கு கிடைக்கவில்லை. அதுல இன்னும் முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது சமயம் சார்ந்த கருத்துக்களையும், அதாவது நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் சைவ சமயம் சார்ந்தவர் என்பதனால அது சைவ சமயம் சார்ந்த சில செய்திகளையும் இதுல அந்த கட்டமைப்புல, கட்டடத்தினுடைய அமைப்பில ஒப்பிட்டு சொல்றாரு. அது சுத்த சன்மார்க்க நிலைய ஒரு இடத்தை அவர் அப்படி சொல்வதும் நம்ம தவிர்க்க வேண்டும். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு சன்மார்க்கத்திற்கு ஒத்து வருகின்ற மாதிரி இதனுடைய விளக்கத்தை எல்லாம் கொடுத்து ஒரு விரிவான அறிவிப்பு பலகை வெளியில வைத்தால், தெய்வ நிலைய நிர்வாகம் வெளியில வைத்தா வருகின்ற சன்மார்க்க அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுப்பது மாதிரி இருக்கும். இப்ப எப்படி இருக்குதுன்னா, கரையில நின்றுக்கிட்டு கடலை பார்க்குற மாதிரி இருக்கு. கடலை பார்த்து அதனுடைய அழகை ரசிக்க முடியுமோ தவிர அதனுடைய நுட்பங்களை, அதனுடைய மர்மங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கு. அது கடலோடிகளுக்கு தான் தெரியும், கடல் ஆய்வாளருக்கு தான் தெரியும். அது மாதிரி இந்த சத்தியஞான சபை குறித்து இவ்வளவு விரிவான விளக்கங்களை வேற யாரும் எனக்கு தெரிஞ்ச வகையில கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல. இந்த விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது, ஆனால் இது வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பதை கவலையோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்க அன்பர்களும் இதில் தனி கவனம் செலுத்தி தெய்வ நிலைய நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதையெல்லாம் வெளிப்படுத்தினால் நல்லது என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, நாளை மறுநாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திருவருட்பா செம்பதிப்பு செம்மல் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய நினைவு நாள் வருகிறது. அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவரை பற்றி இதுவரைக்கும் வெளிப்படாத செய்திகள், பலருக்கும் சென்று சேராத செய்திகளோடு நான் உங்களை எல்லாம் சந்திக்க விரும்புகின்றேன். அவரை பற்றி அந்த நாளில் ஒரு விரிவான பதிவை வெளியிட விரும்புகின்றேன். எனவே அடுத்த என்னுடைய காட்சி பதிவு அதுவாகத்தான் இருக்கும். எனவே இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு உடன்பாடு இருக்கின்ற பட்சத்தில் இதை பலருக்கும் நீங்கள் பகிரச் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.